அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியை அதை பற்றிய ஒரு தகவல். ஒரு மாணவன் என்ன செஞ்சால் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய், ஐயா, அட்சய திருதி அன்னைக்கு எல்லோரும் நகை வாங்கணும், வெள்ளி வாங்கணும், வைரம் வாங்கணும் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ஏழை, ஆனால் அப்படி வாங்கினா தான் நமக்கு செல்வம் வந்து சேருங்களா அப்படின்னு ஆசிரியர்கிட்ட கேட்டான். நாங்கள் ஏழையாக இருக்கனால எப்படிங்க வாங்கிறது? அதுக்கு ஆசிரியர் சொன்னார், நான் ஒரு சின்ன புராண கதை ஒன்று சொல்கிறேன், கேளு தம்பி. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் சூதினால் தன்னுடைய நாடு, வீடு, அரண்மனை எல்லாத்தையும் இழந்து 13 வருஷம் காட்டில் தங்கி இருக்கணும். 12 வருஷம் வனவாசம், ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம், யாருக்கு தெரியாமல் இருக்கணும். அப்போ அவங்க காட்டில் போய் தங்கியிருந்தப்போ தர்மர் என்ன செய்கிறார்? சூரிய பகவான் நோக்கி தவம் செய்கிறார். இப்போ சூரிய பகவான் தோன்றி என்னப்போ வர வேண்டும் அப்படின்னா, நாங்கள் பசி இல்லாமல் இருக்க எங்களுக்கு ஒரு வழி செய்யுங்க, வரம் கொடுங்க அப்படின்னா, சூரிய பகவான் வந்து ஒரு அட்சய பாத்திரத்தை தர்மங்கிட்ட கொடுக்குறார். அதை வாங்கி நீங்கள் இதில் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றார். அப்போது சித்திரை மாதத்தில் 3வது நாள், அதான் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய திருதியை நட்சத்திரம் தான் 3வது நாள். அந்த நாளில் தான் இந்த பாத்திரத்தை தருமர் வந்து சூரிய பகவான்கிட்ட வாங்கினார். அதனால தான் அதுக்கு பேர் அட்சய திருதியை. அட்சயம் என்றால் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய. திருதியை நட்சத்திரத்தில் கிடச்சிச்சு. இந்த நாளில் நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யணும், அல்லது நம்மால் முடிந்த சிறு உதவிகளை செய்யணும், அல்லது வீட்டுக்கு தேவையான எளிய பொருள்கள், அரிசி, உப்பு இதெல்லாம் கூட வாங்கலாம். அங்கே தான் வாங்கணும், வைரந்தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அப்படி சொன்னார் பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன். இப்போ துரியோதனன்ட்ட துர்வாச முனிவர் அப்படிங்கிற பெரிய முனிவர், அவர் கோவக்காரர். அவர் போய் என்ன செய்கிறாரு? ஒரு விருந்துக்கு போகிறாரு. விருந்து பிரமாதமாக உபசரிக்கிறான் துரியோதனன். விருந்தில் மகிழ்ந்து துர்வாசர் வந்து ஒரு பெரிய வரம் கொடுக்குறார். உடனே துரியோதனன் என்ன செய்கிறான்? துர்வாச முனிவர் பயங்கரமான கோபக்காரர். அதனால் இவரை வந்து அப்படியே பாண்டவர்கள் காட்டில் இருக்கிறாங்க அங்கே அனுப்புனா, அவர் கரெக்டாக அன் டைம் சொல்லும் இல்லைங்களா, சாப்பாட்டு வேலை முடிஞ்சு அனுப்பிவிட்டோம்னா அங்கே போய் அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது. ஏன்னா அச்சய பாத்திரம் சாப்பிட்டு முடிச்சோன்னா கழுவி கமுத்திடுவாங்க. அப்போ சாப்பாடு இருக்காது. அப்போ முனிவருக்கு கோவம் வந்து அவங்களை சவிச்சிருவாருன்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர்கிட்ட சொல்கிறார், ஐயா, நீங்கள் எங்களுக்கு வரம் கொடுத்தது பத்தாது, நீங்கள் காட்டில் சிரமப்பட்டுட்டு இருக்கிற பாண்டவர்களையும் போய் பார்த்து அவங்களுக்கும் வரம் கொடுங்க அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர் தன்னுடைய 10,000 சீடர்களை அழைச்சிட்டு போகிறார் காட்டுக்குள்ளே. போனால் தருமன் வந்து அவர்கள் வரவேற்கிறாரு. வரவேற்ற துர்வாச சொல்கிறாரு. அப்போ எல்லாம் சாப்பிட்டு அந்த அச்சய பாத்திரத்தை கழுவி கமுத்திட்டாங்க. அப்போ துர்வாசர் சொல்கிறாரு, தர்மா, நான் 10,000 சீடர்கள் வந்திருக்கேன், நான் போய் ஆற்றங்கரில் குளிச்சுட்டு வரேன், சாப்பாடு தயார் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். உடனே தர்மன் வந்து, ஐயோ, இவர் துர்வாச முனிவர் வந்துட்டார், நம்ம அச்சய பாத்திரத்தை கழுவி கமுத்திட்டோம், இனிமேல் நாளைக்கு தான் அது வந்து உணவு கிடைக்கும், என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா வேண்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா அந்த அச்சய பாத்திரத்தை எடுத்து பார்த்தாரு. அதில் திரௌபதி கழுவி கமுத்திருந்தார் இல்லைங்களா, அதில் ஒரு கழுவாமல் ஒரு சின்ன கீரை ஒன்று ஒரு தெரியாமல் ஒரு மூலையில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டார். சாப்பிட்டோன்னா கங்கை நதிக்கரையில் குளிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா துர்வாச முனிவர், 10,000 சீடர்கள், அத்தனை பேருக்கும் வயிறு நிறைஞ்சிருச்சுங்க. ஏன்னா இறைவன் சாப்பிட்டது. அப்போ துர்வாச முனிவர் அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஐயோ, நாம் வேறு தர்மகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற ஒரு சாப்பாட்டுக்கு வரணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் துர்வாச முனிவரும் 10,000 சீடர்கள் அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்போது இந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியது கிருஷ்ண பரமாத்மா. ஆகவே இந்த அச்சய பாத்திரம் கிடைத்த நன்னாள் தான் அச்சய திருதியை. இந்த நன்னாளிலே நம்மால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்கணும், கோயிலுக்கு செல்லணும், பாடங்களை படிக்கணும். இனி மாணவன் அப்படிங்கிறனால பாடங்களை படிக்கணும் அப்படின்னு ஆசிரியர் சொன்னார். உடனே மாணவன் மகிழ்ந்து போனான். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின் என்றார் வள்ளுவர். அது 100% உண்மை.